இன்றைக்கி இங்கே அருமையான மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாமா? 3/4 கப்பு வெல்லங்க, சின்ன கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணி. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க, இல்லையா நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன சேர்க்க போறீங்க? கடுகுங்க, கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலைங்க, பச்சை மிளகாய் போட போறேங்க. நல்லா வதக்கிக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ நம்ம 2 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ நம்ம அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதனால் கொஞ்சம் உப்புங்க, கொஞ்சம் மஞ்சள் போட போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கங்க. 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாகு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, மாங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா நசுக்குன்னு அப்படி வெந்துருச்சு. வெள்ளை பாகு ஊற்ற போறாங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், பூண்டு குழம்பு எல்லாத்துக்குமே சாப்பிடலாங்க. மாங்காய் சீசன் இருக்கிறப்ப மாங்காய் பச்சடி செஞ்சுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா என் 2 பொண்ணுகளுக்கு, என்னோட வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி நாங்கள் மாங்காய் பச்சடி செய்வேங்க. நல்லா அங்கே சுண்டி நல்லா திக்காக வரணும். இந்த பச்சடி இந்த மாதிரி வரணும், பார்த்தீங்களா? இந்த திக்னஸில் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோங்க. ஆறிட்ட பிறகு திக்காயிடும், பார்த்தீங்களா? ஆஃப் ஆகவும் ஸ்லோவாகிடுச்சு, பார்த்தீங்களா? அப்படியே நல்லா இஞ்சி சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மாங்காய் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.